அனைவருக்கும் வணக்கம். இது சிவசக்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் ரவா புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 50 கிராம், சர்க்கரை 150 கிராம், நெய் 3 டேபிள் ஸ்பூன், பால் 250 மில்லி, தயிர் 50 மில்லி. நம்ம தயிருக்கு பதிலாக முட்டை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரவா புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரேயில் நெய் ஃபுல்லும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவிக்கணும். நெய் இல்லைன்னா ஆயில், அப்படி இல்லைன்னா பட்டர் கூட நம்ம அந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் சர்க்கரையை கொட்டி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை ஃபுல்லும் நல்லா எல்லாம் கரைஞ்சி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லிக்விட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ப்ரௌன் கலரில் ஆகிடும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கரைஞ்சி லிக்விட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லிக்விடை நம்ம அந்த நெய் தடவின டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி லிக்விட் ஆனதுக்கப்புறம் நீங்களும் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெய் தடவின பாத்திரத்தில் ஊற்றிடணும். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். இப்போ டிஃபன் பாக்ஸில் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்து இந்த பேனில் ஊற்றிக்கோங்க. பால் ஓரளவு சூடானதும் நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஓரளவு சூடாயிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இது சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நெய்யும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இதுவே நம்ம 100 கிராம் சுகர் லிக்விடாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து ரிமைனிங் 50 கிராம் சுகர் இந்த மில்கில் ஆட் பண்ண போகிறோம். 50 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க, மில்கில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகர் ஓரளவுக்கு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து 50 கிராம் ரவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாலும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ 50 கிராம் ரவை இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ரவையை ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா பால் ரொம்ப கெட்டியாயிடும். பால் ரொம்ப கெட்டியாகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓரளவுக்கு லிக்விடாக இருக்கும்போதே பால் நம்ம இறக்கிடலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம இந்த பால் இறக்கிடலாம். இறக்கி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 50 மில்லி தயிர் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா லிக்விட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிருக்கு பதிலாக முட்டை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற இந்த ரவா புட்டிங்கை இந்த தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவா புட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வேணும் ஃபுல்லும் போட்டிங்கன்னா பீட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அதெல்லாம் அந்த தயிரோட நல்லா கலங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ரவா புட்டிங் நல்லா தயிரோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம டிஃபன் பாக்ஸில் இந்த லிக்விட் ப்ரௌன் சுகர் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ அதுலேயே நம்ம இந்த ரவா புட்டிங்கை ஆட் பண்ண போகிறோம். அது மேலேயே எல்லா ரவா புட்டிங்கும் சேர்த்துக்கோங்க. ரவா புட்டிங் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி எல்லாம் பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரவா புட்டிங் நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது மேலே நம்ம ரவா புட்டிங் செஞ்சு வச்சு அந்த டிஃபன் பாக்ஸை வச்சு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரம் மூடி வச்சுருங்க. இது ஒரு 25லேருந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஸ்ட்ரீம் ஆகணும்.
நல்லா ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நைஃப் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நைஃப்பில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்தால் தான் அது சரியான பதத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதுக்கு அமுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்திங்கன்னா நம்ம ரவா புட்டிங் பார்த்திங்கன்னா அழகாக நல்ல ஷேப்பில் வரும். அப்படி நீங்கள் தட்டலினா அது வந்து டிஃபன் பாக்ஸ்லேயே ஒட்டிக்கும். அது வந்து கரெக்டான ஷேப்பில் வராது. இப்போ பாருங்கள், ரவா புட்டிங் அழகாக வந்திருக்கு. இப்போ இது நம்ம இந்த ரவா புட்டிங்கை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவா புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.